1969 பிப்ரவரி 3 பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவு. தமிழகமே இருளில் மூழ்கியதை போன்ற ஒரு உணர்வு. மனம் கலங்கிய நிலையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். அடுத்து என்ன செய்வது? நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை எதை நோக்கி செல்லும்? அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கு எதுவாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் இனி தமிழகத்தில் மிக தீவிர அரசியலில் ஈடுபட முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் தலைமையேற்று நடத்துவார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை இனி யார் வழி நடத்துவார்கள் என ஆயிரம் கேள்விகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மனதிலும் அறிவிலும் ஓடிக்கொண்டு இருந்தன. ஏனென்றால் அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலேயே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும், எம்ஜிஆர் அவர்களை செல்வாக்கு இல்லாத ஒரு நடிகராக மாற்றிவிட வேண்டும், எம்ஜிஆர் அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்று இருந்த ஒரு சிலர் மிக தீவிரமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக பல சதி வேலைகளை செய்து கொண்டு இருந்தார்கள். இதையெல்லாம் உணர்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த இடத்திலும் இதை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மக்கள் திலகம் அவர்கள் எதையும் யோசித்து தன் மனசாட்சிப்படியும் அறிவு சொல்லக்கூடியதன் படியும் நடக்கக்கூடிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். ஏனென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை இந்த மக்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும், இந்த மக்களை நானும் நேசிக்க வேண்டும், இந்த மக்களும் என்னை நேசிக்க வேண்டும் என்று மிக அளவுக்கு அதிகமாக இந்த மக்களை நேசித்த ஒரு மாபெரும் தலைவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்னுடைய ரசிகர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு உடனடியாக பட தயாரிப்பாளர் நாகி ரெட்டி அவர்களை சந்திக்கிறார்கள். நாகி ரெட்டியிடம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டதும் உடனடியாக வெளியே இருக்கக்கூடிய மக்கள் திலகத்தை நாகி ரெட்டி அவர்கள் ஆற தழுவி வரவேற்று தன்னுடைய அலுவலகத்திற்குள்ளே அழைத்து சென்று, வாருங்கள், நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று கேட்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிக சுருக்கமாக சொன்னார்கள், அண்ணாவின் மறைவிற்கு பிறகு எனக்கு சில சங்கடங்கள் மனதிலே ஓடிக்கொண்டு இருக்கின்றன. நான் சொன்னால் என்னுடைய ரசிகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டார்கள், இன்னும் போடுவார்கள். ஒருவேளை நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி ஒருவேளை நான் தனி இயக்கத்தை கண்டால் என் ரசிகர்கள் எனக்காக வாக்கு அளிப்பார்களா அல்லது என்னை ஒரு நடிகராக மட்டும் பார்ப்பார்களா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதும் நாகி ரெட்டியாருக்கு ஒன்று புரியவில்லை. நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்று புரியவில்லையே என்று சொல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், புரியும்படி சொல்கின்றேன், நீங்கள் ஒரு படத்தை ஆரம்பியுங்கள், உடனடியாக அதற்கு தேதி தருகிறேன், அந்த படத்தை எவ்வளவு விரைவாக எடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக எடுத்து திரையிட வேண்டும் என்று. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதை சொன்னதும் நாகி ரெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இது ரொம்ப அளவில்லாத சந்தோஷமா இருக்கு, எனக்கு தேடி இப்படி ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்குறீங்க, ஆனா சீக்கிரமா எடுக்கணும்னு வேற சொல்றீங்களே, என்ன காரணம் என்றதும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார்கள், காரணத்தை நான் சொல்கின்றேன், ஆனால் இந்த கதையில் தேர்தல் வருவது போல கதை இருக்க வேண்டும், அந்த தேர்தலிலே நான் போட்டியிடுவது போலவும் இருக்க வேண்டும், அதில் 2 சீன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்றில் நான் வெற்றி பெற்று தேர்தலிலே வென்றவனாக காட்டப்பட வேண்டும், இன்னொன்று நான் தேர்தலில் தோற்றவனாகவும் காட்டப்பட வேண்டும், இது கண்டிப்பாக கதையில் இருக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னதும் நாகி ரெட்டியாருக்கு புரியவில்லை. எதற்காக இப்படி சொல்கின்றீர்கள் என்றதும் நாகி ரெட்டியிடம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், நான் சொன்னால் என்னுடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவார்கள், அது எந்த கட்சிக்கும் எந்த இயக்கத்திற்கும் எனக்கு போடுவார்களா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை மற்றபடி நான் இந்த படம் திரையிட்டதற்கு பிறகு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடக்கின்றது. படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட கதை வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே கதை அங்கே எழுதப்பட்டு அந்த கதை படமாக்கப்பட்டு விட்டது. படம் இன்று வெளியீடு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாகி ரெட்டியிடம் சொல்கின்றார், இந்த படத்தை நான் பார்க்க வேண்டும், என்னோடு நீங்களும் இருக்க வேண்டும் என்று. நாகி ரெட்டியார் சொல்கிறார், ஒரு அற்புதமான திரையரங்கின் பெயரை சொல்லி அந்த திரையரங்கில் நாம் பார்ப்போம் என்று. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இடம் அந்த திரையரங்கு வேண்டாம், புரசவாக்கத்தில் இருக்கக்கூடிய மேகலா திரையரங்கில் நாம் போய் பார்க்க போகின்றோம், மேகலா திரையரங்கில் காலை காட்சி நாம் பார்க்க வேண்டும் என்றதும்
நாகிரெட்டியாருக்கு புரியவில்லை. அந்த திரையரங்கு அவ்வளவாக நல்லா இருக்காது, அந்த ஏரியாவும் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். ரெண்டாவது, மக்கள் திலகத்தோட ரசிகர்கள் ஏற்கனவே அவர் வர்றாருன்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக சேர்ந்துருவாங்க. அந்த இடம் இவருக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நாகிரெட்டியாருக்கு நிறைய குழப்பம். இதை மக்கள் திலகத்திட்ட சொல்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் சொல்கிற தேட்டரில் ஏற்கனவே உங்களுக்கு ரசிகர்கள் அதிகம், நீங்கள் போனீங்கன்னா கூட்டம் கூட்டமாக கூடிடும், அதுக்கு அவ்வளோவா பாதுகாப்பு இருக்காதுன்னு சொன்னோன்னே அந்த திரையரங்கில் தான் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த புரசவாக்கத்தில் இருக்கக்கூடிய மேகலா திரையரங்கு உண்மையில் அப்பொழுது மிக அழகான ஒரு பெரிய திரையரங்கம் அது. ஆனால் அந்த திரையரங்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் குடிசை பகுதிகள். உதாரணத்திற்கு புரசவாக்கத்தின் பக்கத்தில் ஓட்டேரின்னு சொல்வார்கள். அந்த ஓட்டேரி, அயனாவரம், புளியந்தோப்பு, வியாசர்பாடி இதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த பகுதியை அந்த ரசிகர்களை மக்கள் திலகம் தேர்ந்தெடுக்கிறார்கள். திரையரங்கிற்கு போகிறார்கள், மக்கள் திலகம் வந்திருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. தியேட்டருக்குள்ளே ஒரு வாசல் பக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் நாகிரெட்டியாரும் நிற்கிறார்கள். படம் ஓடுகின்றது. அதிலே தேர்தலிலே நகரசபை தேர்தல் வருகின்றது. நகரசபை தேர்தலிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. வெற்றி பெற்றவர் தன்னுடைய வீடு இருக்கக்கூடிய குப்பத்திற்கு வருகிறார். அங்கே ஒரு பாட்டு, வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா என்ற பாடல் வந்ததும் ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். திரையரங்கு முழுவதும் கைதட்டல், விசில் சத்தம் விண்ணை பிளக்கின்றது. அந்த பாடல் முடிந்ததும் அங்கே இருந்த அத்தனை ரசிகர்களும் மீண்டும் அந்த பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்று கலாட்டா செய்கிறார்கள். மறுபடியும் அந்த பாடல் ஒளிபரப்பப்படுகின்றது. முதல் போட்டோன்னு எப்படி ரசிகர்கள் ஆர்ப்பரித்தார்களோ அதே போன்று இந்த முறையும் அந்த பாடலை போட்டதும் ரசிகர்கள், தலைவா வாத்தியார, நீ ஜெயிச்சிருவ தலைவர, நீ தான் தலைவர, உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாத தலைவர என்று சொல்ல நாகிரெட்டியார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய முகத்தை பார்க்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இருட்டிலும் மின்னக்கூடிய உருவம், அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க, அந்த கூலிங் கிளாஸையும் தாண்டி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது. என்னுடைய ரசிகர்கள் என்னை என்றும் கைவிட மாட்டார்கள், என்னுடைய ரசிகர்கள் என்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே உணர்ந்ததன் விளைவுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நீக்கியதும் மிக தைரியமாக துணிச்சலாக நான் ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பிப்பேன் என்று சொன்னார்கள். ஆரம்பித்தார்கள். மிகப்பெரிய மகத்தான வெற்றி, மக்கள் சக்தியோடு மக்கள் பலத்தோடு வெற்றி பெற்று தமிழகத்தில் முதலமைச்சராக ஆட்சி அரியணையில் அமர்ந்து இந்த ஏழை மக்கள் எந்த ரசிகர்களால் நான் உயர்த்தப்பட்டேனோ அந்த ரசிகர்களுக்கு என் கடைசி காலம் வரை நான் உதவியாக இருப்பேன் என்று சொன்னார்கள். அதேபோல் ரசிகர்களை மட்டுமல்ல தமிழக மக்களையும் பாதுகாத்தார்கள். ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார்கள் என்றால் அது உண்மையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவராக மாறியதுக்கு பிறகுதான் என்று சொல்லி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.